ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 15 நாள்ல பொங்கல் பண்டிகை வரப்போகுது. அந்த பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு, அந்த பொங்கல் பரிசு தொகை எந்த தேதியில கிடைக்கும், டோக்கன் எப்ப இருந்து விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு வெளியாயிருக்கு. அதோட ஃபுல் விவரத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 15ஆம் தேதி மாநிலம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கு. தமிழர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரோடு கொண்டாடி மகிழக்கூடிய பண்டிகைகள்ல முக்கியமான பண்டிகை எது அப்படின்னு கேட்டா பொங்கல் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பொங்கல் பண்டிகையை மக்கள் இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்துல தான் மாநில அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கியும் வராங்க. வருஷம் பொங்கல் வைக்க தேவையான பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட அனைத்தும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும். அதிமுக ஆட்சியின் போது பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்க பணம் கொடுக்கும் பழக்கமும் கொண்டு வரப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அதாவது பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை அறிவிச்சாங்க. இதனை அடுத்து ஆட்சி அமைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாயை பொங்கல் பரிசு தொகையாக வழங்கினாரு. ஆனா கடந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்புல ரொக்க பணம் எதுவுமே வழங்கப்படல. அரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவை மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால இந்த முறை நிச்சயமா தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்க பணத்தையும் வழங்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். 8000 ரூபாய் தரதா முடிவு பண்ணியிருந்தாங்க. 3000 ரூபாய் பொங்கல் பரிசாகவும் 5000 ரூபாய், அதாவது அடுத்த 5 மாசத்துக்கான கலைஞர் மகளிர் உதவித்தொகையை ஒரே தவணையாக பொங்கல் அன்னைக்கு கொடுத்து மொத்தம் 8000 ரூபாயை பொங்கல் பரிசு தரதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அதோட முழு விவரத்தை நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல தகவல் எப்படி அந்த பணத்தை வாங்குறது அப்படிங்கிறது முழு விவரம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக வழங்க திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்குது. ஆனா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு தரப்புல இருந்து பொங்கல் பரிசு தொகை குறித்த தகவல் எதுவுமே வெளியிடப்படல. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக வழங்க வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியா தமிழக அரசை வலியுறுத்தி வராங்க. எது எப்படியோ பாத்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ள, அதாவது 28, 29, 30 இந்த 3 தேதிக்குள்ள பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு, என்னென்ன பொங்கல் பரிசா ரேஷன் கடையில கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம அதுக்கான டோக்கன் ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து வெளிவிடப்படும். குடும்பமா அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த நிலையில தான் தமிழ்நாடு அரசுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க தொகையையும் வழங்குவதற்கான அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதற்கிடையே தான் மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலவரம் பொங்கல் பரிசு தொகுப்போடு 3000 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்தால் அரசுக்கு ஏற்படும் செலவுகள் குறித்து அதிகாரிகளை ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணத்தை நாம் ரேஷன் கடைகளில் சென்றுதான் வாங்கிக் கொள்ள வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் முதல் கட்டமாக விநியோகம் செய்யப்படும். அதில் உங்கள் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும் நாள், நேரம் உள்ளிட்டவை அதில் குறிப்பிட்டிருக்கு. பொதுவாகவே ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு டோக்கன்களை விநியோகம் செய்வாங்க. கடந்த பொங்கல் பண்டிகைக்கு இந்த டோக்கன்கள் விநியோகம் என்பது பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதியே தொடங்கியது. இந்த பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகம் எப்போது தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறதுனால ஜனவரி 2ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை முதல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் தொடங்கும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு.
கடந்த பொங்கலின் போது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி அன்று தொடங்கி வச்சாங்க. இந்த முறையும் 2ஆம் தேதியிலிருந்து டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு 9ஆம் தேதியிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பொங்கல் பரிசு தொகுப்பு மக்களுக்கு விநியோகம் செய்யும் வகையில் ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிக்கிற அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன். இந்த வார இறுதிக்குள்ள பொங்கல் பரிசு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து டோக்கன் விநியோகம் செய்வாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடக்கி வைப்பாங்க அப்படின்னு நமக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சில அமைச்சர்களிடமிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் பரிசுக்கு நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.